ஜூன் 20ஆம் தேதி உலக அகதிகள் தினம் கொண்டாடப்படும் நிலையில் அதனை முன்னிட்டு சென்னை செம்மொழி பூங்காவில் ஊரும் உணவும் என்ற தலைப்பில் புலம்பெயர்ந்தவர்களின் உணவு திருவிழா இன்று தொடங்கியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைகிறார். வணக்கம் சிவபிரகாஷ், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. இந்த ஊரும் உணவும் என்ற உணவு திருவிழாவானது இன்று முதல் இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவில் தொடங்கி அடுத்த 3 நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது. இந்த ஊரும் உணவும் உணவு திருவிழாவை பொறுத்தவரையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அகதிகள் ஆகியோர் வைத்திருக்கக்கூடிய அந்த கடைகள் இவற்றை அடிப்படையாக கொண்டு இங்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த உணவு திருவிழாவின் கடைகளானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஜூன் 20ஆம் தேதி உலக அகதிகள் தினத்தை முன்னிட்டு அவர்களை கொண்டாடும் விதத்திலும் அந்த அகதிகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய அவர்கள் எந்த அளவுக்கு தொழில் துறையிலும் அதே போல மிக முக்கியமாக அவர்கள் ஊரில் இருக்கக்கூடிய உணவுகளை இங்கு கொண்டு வந்து இங்கு தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கின்றன என்பதையும் கொண்டாடும் வகையில் இந்த உணவு திருவிழாவானது தொடங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பு தூத்துக்குடியில் மட்டும் நடைபெற்ற இந்த உணவு திருவிழாவை கடந்த வருடம் தமிழகம் முழுவதிலும் நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்த எம்பி கனிமொழி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இங்கு அமைக்கப்பட்டுள்ள அதாவது உதாரணத்திற்கு தமிழகத்திலேயே இங்கு நாமக்கல், சென்னை, அதே போல சிவகங்கை உள்ளிட்ட மாவட்ட அளவிலான உணவுகளிலிருந்து இலங்கை, மணிப்பூர் போன்ற மற்ற நாடுகளிலிருந்து வந்த அகதிகள் அமைத்திருக்கக்கூடிய கடைகள் வரையிலும் பலவிதமான உணவுகள் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த உணவுகள் அனைத்தையும் சுவைத்து பார்த்த கனிமொழி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தற்போது தலைமையேற்று நடத்தி வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.